அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஹேப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். நாளைக்கு ஃபாதர்ஸ் டே. நான் கொஞ்சம் பேரை அதனால சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரையிலும் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் தான் கடைக்கு போயிட்டு மீன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியது. ஸோ இன்றைக்கே மேரினேட் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு சால்மன் சால்மன் வாங்கி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரை பண்ண போகிறேன். மீன் குழம்பும் இருக்குது, ஆனால் அது நாளைக்கு தான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ வறுக்க வேண்டியது மட்டும், மேரினேட் பண்ண வேண்டியது மட்டும் இன்னைக்கு பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு பிரியாணி பண்ணணும், குழம்பு பண்ணணும், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சலாம் அப்படி சொல்லிட்டு இது சிக்கன் 65க்கு. இது கொஞ்சம் பசங்களாம் நிறையா வராங்க, அதனால கொஞ்சம் நிறையவே பண்ணுறேன் நான். அது மாதிரி அப்பிடைசராகவும் போகும். ஸோ சிக்கன் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் சால்மனுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சால்மனுக்கு நான் புளி போட மாட்டேன், லெமன் தான். லெமன் பாருங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு. ஐயோ கடவுளே. லெமன் என்ன சைஸ்ல இருக்கு? லெமன் ஆப்பிள் சைஸ்ல இருக்கும். ஆப்பிள் சைஸ்ல இருக்கும். ஆப்பிள் சைஸ்ல தான் இருக்குது, பெருசா இல்ல. அது ஆர்கானிக்கா என்ன ஒன்றும் தெரியல. பட் நாளைக்கு மேரினேட் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டா நல்லா அது ஊறி இருக்கும் இல்லையா? நாளைக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே இருக்காது சொல்றீங்களா? நான் யூஸ்வலி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. யூஸ்வலி நான் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சொல்றோம் சரி, நிறைய பேருக்கு ஃபாதர் மதர்லாம் மிஸ் ஆவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா, அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால நான் யூஸ்வலி நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குதா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே ஓகே. எல்லாரும் ஃபாதர்ஸ் டேக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? நான் பர்பஸாக வைக்க மாட்டேன். ஆக்சுவலி இன்னொரு நாள் வச்சுக்குவேன். பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, இல்லாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல மனசுல, அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வைக்கிறது இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் ஃபுல்லாவே புளிப்புக்கு லெமன் தான் போடுவேன் சால்மன் ஃப்ரைக்கு. நம்ம வேற மீனுக்கு நான் புளி போடுவேன். இது வெறும் லெமன் தான். எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால மேரினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு, இது தனி பவுலில் மேரினேஷன் பண்ணிட்டு, எல்லாம் உப்பெல்லாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்க போகிறேன். ஸோ விரத நாளில் இது ஒன்று வரும் நம்மளுக்கு. யூஸ்வலி அங்கேயே வச்சு எல்லாம் சமைச்சிருவேன். இன்னைக்கு இந்த வியூவில் இருக்கிறதுக்காக பண்ண எல்லாத்தையும் இங்கே தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன்னா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், இது வெறும் மிளகாய் தூள், கார மிளகாய் தூள், அது ஒரு 2 போடுறேன், செமக்காரம் இது. அப்புறம் மிளகு சீரகத்தூள். சால்மனுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். ரொம்ப மசாலாலாம் போட மாட்டேன். இஞ்சி பூண்டு இல்லை பூண்டு நச்சு போடுறது அது எதுவுமே போட மாட்டேன். பிளெயினாக தான் இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு, அவ்வளோதான் இருக்கும். அது அது அப்படி பண்ணாதான் எனக்கு சால்மன் பிடிக்குது. நம்ம ஊர் மீன் மாதிரி மசாலாலாம் நிறைய போட்டிங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடுது. அதனால இப்படி நான் கீப் இட் சிம்பிளாக பண்ணுவேன் சால்மன் மட்டும். இது நம்ம கலந்த குழம்புத்தூள் சொல்லுவோம்ல, கலந்து அரைச்ச மிளகாத்தூள், அது ஒரு 2 போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டோமா, இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் பார்க்குறேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்க்குறேன். சூப்பராக இருக்கு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதாவது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உப்பு பத்தாம இருக்கும், புளிப்பு பத்தாம இருக்கும், அது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம மீன் போட்டுடலாம். சால்மன் மீன் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சால்மன் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு, பொண்ணுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே, ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இடம் வேணும் இல்லையா? அதனால் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொட்டி வச்சிடுறேன்.
இது பத்துமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். பத்துன்னு தான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணும்போது மொதல் நாள் டெசர்ட்டு இது மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறது, கட் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி குழம்பு மீன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு எடுத்து குழம்பு பண்ணிட்டு அப்படியே அதை போட்டுடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 65க்கு பண்ணிடலாம். 65க்கு இந்த பாத்திரத்தையே கொஞ்சம் அலசிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதுலேயும் அகெயின் வந்து அதே மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து உப்பெல்லாம் சால்மணிக்கே நாக்கு எரியுது. அவ்வளோ காரம் போட்டிருக்கேன். ஆனால் அதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. வறுக்கும் போது பாதி காரம் போயிடும். ஃபர்ஸ்ட் லெமனு, இன்னொரு லெமன் எடுத்துகிட்டு வரேன், பத்தாது இது. லெமன் இப்படி பெருசாக இருக்குன்னா அந்த அளவுக்கு ஜூஸும் இருக்குது, ஓகே தான். ஸோ இது கூட பத்தாது, இன்னொரு லெமன் போடுறேன். இது வந்து சாஃப்டாக இருக்குது இந்த லெமன், பழுத்துருச்சு நல்லா. அதனால தான் இல்லைன்னா ஸ்குவீசர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது கையாலே புளியிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த சீடையும் எடுத்துடலாம். பிடிக்க முடியல, குட்டி சீடு வந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடுது. இதில் எல்லாம் சேம் தான். இஞ்சி பூண்டு போடணும் எக்ஸ்ட்ரா. மஞ்சள் தூள் போடுறேன். கலர் சின்ன பசங்க வராங்க, ஸோ கலர் போடலாமான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் கலர் போடுறேன். வீட்டுக்கு நான் போட மாட்டேன், பட் யோசிக்கிறேன் கலர் போடலாமா வேணாமா. போடலாம். இது வந்து ரெட் சில்லி பவுடர், வெறும் தனி ரெட் சில்லி பவுடர். அப்புறம் மிளகு சீரகம். உப்பு போட்டேனா? போடல. ஓகே. இன்னொரு ரெட் சில்லி போடுறேன். சிக்கன் நிறையா இருக்குது, அது டீப் ஃப்ரை பண்ணும்போது காரமே இருக்காது. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதுலேயும் போடுவேன் நான் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நேற்றே அரைச்சி வச்சிட்டேன், வேணும்னு சொல்லிட்டு. இது ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அகெயின் இதில் நான் வந்து இந்த கரம் மசாலாலாம் போட மாட்டேன், பிடிக்காது. அப்புறம் வீட்டில் ஊற்றின ஃப்ரெஷ் தயிர் ஒரு 2. கலர் போடுறேன்னு சொன்னல, மறந்துட்டேன். நீங்கள் கலர் எடுத்துகிட்டு வரேன். இந்த கேசரி கலர், ராஸ்பெரி ரெட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்படியே இந்த ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ அது போடுறேன். இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது காரம் சுத்தமாக போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் காரம் போடுறேன். இது மாதிரி உப்பு கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். நீங்கள் விரத நாளில் இருந்தீங்கன்னா, மேரினேஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மசாலாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மீட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தூக்க முடியலையே, வெயிட்டாக இருக்குதே. ஃபஸ்ட்டு பத்துமா? பெரிய பேன் எடுத்துக்கலாமா? இது நான் பெருசு எடுத்துக்கிறேன்னா மிக்ஸ் பண்ணும்போது வெளியில எல்லாம் கொட்டும். பெருசு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வசதியாக இருக்கும். அதில் மசாலா இருக்குது, அதனால் அதில் போட்டு திரும்ப அதில் போடுறேன். ரெண்டு வேலை ஆகிப்போச்சு. பாருங்க எவ்வளோ மசாலா இருக்கு. அதை வலிச்சு போடுறதுக்கு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி கீழே கொட்டிடலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு தகுந்த பாத்திரத்தில் கொட்டி நான் இப்போ உள்ளே வைக்கணும். இதில் நான் வந்து அந்த முட்டை, கார்ன்ஃப்ளவர் முட்டை போட மாட்டேன் கன்ஃபார்மாக.
பட் கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளாரும் நாளைக்கு மூடு இருந்தால் போடுவேன், இல்லைன்னா இதை இப்படியே பொரிச்சு எடுத்துருவேன். இதுவே நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. அந்த கிறிஸ்பாக தான் வரும். இது எதில் குட்டி வைக்கலாம்? பெருசு வேணும். இது பத்துமா? பத்தாதுல்ல. சரி, 2 கொட்டி வைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டப்பா இருக்கு. அப்படா ட்ரெஸ் ஆயிர போகுது. ரெட் கலர் எப்படியும் பத்தாது, அதனால 2 கொட்டி வைக்கிறேன். எதுக்கு போட்டு அமுக்கி வைக்கணும் இல்லையா? இது ஒண்ணு. நாளைக்கு ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ்ல வச்ச கேக்கில் இது. நாளைக்கு வந்து எல்லா பாய்ஸ் எல்லா ஃபாதரையும் வந்து இதை வச்சு வெட்ட வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தெரியாது. கடைசியாக தான் ட்ரெஸ்ல வச்ச கேக். இது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியல. நாளைக்கு ஓப்பன் பண்ணியில காமிக்கிறேன். ஹாய், நாளைக்கு வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது எடுத்திருக்கேன். அவருக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக கார்லேயே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு காஃபி பிக்கப் பண்ண வரையில் இவங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ஒரு ஷர்ட்டு, இது ஒரு ஷார்ட்ஸு. நாங்கள் ஏன்னா இப்போ வந்து மெக்சிகோ போகிறோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும்ல, நல்லா பூ போட்ட ஷர்ட். அதனால பீச் சைடு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இருக்குதா? அதான் ஃபாதர்ஸ் டேக்கு அவருக்கு கிஃப்ட். ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டு பாருங்கள். சிக்கனு, இன்னொரு சிக்கனு, ஃபிஷ் எல்லாத்தையும் வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். டெசர்ட்டும் இன்றைக்கி பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு இது வந்து இந்த சைனா கிராஸ் சொல்லுவோம்ல, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இல்லை எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் பாசி. கடல் பாசி. இது என்ன பண்ணுவேன், இதை வந்து என்ன பண்ணணும், தண்ணியில் கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் இது பண்ணிடுவேன். ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். அதனால் இது வந்து நிறைய பேருக்கு செய்கிறதுனால ஃபுல் பாக்கெட்டு போட போகிறேன். வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த இவ்வளோ இதுலேருந்து இந்த இவ்வளோ கட் பண்ணி போட்டிங்கனாலே போதும். நான் நிறைய பேருக்கு செய்கிறதுனால ஃபுல்லாகவே போடுறேன். இது மாதிரி வீட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த அளவு போடுங்க போதும். ஓகேவா? இதை இப்போ பவுடர் ஆக்கிடுவேன். இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். ஸோ இது பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ குட்டி ஒண்டை ஆயிடுச்சுன்னு. இது கொட்டிக்கங்க. இது ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி வந்து இதில் போட்டுடுறேன். இந்த இவ்வளோ தண்ணி இதை அப்படியே அலசி இதில் ஊற்றிடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம். இன்னொரு இது நல்லா கரையணும், அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பவுடராலாம் அரைக்கல, அவ்வளோதான் அரைக்க முடிஞ்சுது. பவுடர் அரைச்சா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். பட் ஓகே, இது எனிவே கரைய தான் போகுது. இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். நான் வந்து மூடி வச்சிடறேன். மூடி வச்சா இன்னும் சீக்கிரம் வந்து டிசால்வ் ஆகும். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மூடி போடுறேன். அப்பப்போ பார்த்துக்கலாம் என்ன நிலமையில் இருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து அடமாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடமாவு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பேர் என்ன சொரைக்காய் போட்டு, சொரைக்காய் இல்லைன்னா பேர் என்ன மரவள்ளிக்கிழங்கு போட்டு அரைக்கலாம். என்கிட்ட மரவள்ளிக்கிழங்கு இல்லை. இப்போ சொரைக்காய் இப்போ அரைச்சி இதில் போட போகிறேன். இப்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். அந்த சொரைக்காயை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றபடி, தேங்காய் இவ்வளவு, அப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்து, வெங்காயம், இஞ்சி பூண்டு
பேஸ்ட்டு இது போட்டு லைட்டாக வதக்கியிருக்கேன். இதில் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, நிறையா போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லைனால நான் சும்மா போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடை ஊற்றிட வேண்டியது தான். இதுதான் லஞ்ச் எங்களுக்கு. இப்போ வந்து கடல் பாசி நான் இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். நான் அதில் வந்து அடை ஊற்ற போகிறேன் இந்த அடுப்பில். ஸோ கடல் பாசி வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன்னா பாருங்கள் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா, இது போதும். இது இன்னொரு வாட்டி பால் ஊற்றி கொதிக்க வைப்போம். அப்போ கொதிக்க வைக்கும்போது இன்னும் நல்லா டிசால்வ் ஆயிடும். இப்போ இதில் வந்து பால் ஊற்றுறேன். போதும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுறேன். ஓகே, இது நல்லா வந்து கொதித்து சுருங்கி வரட்டும், அப்புறம் காட்டுறேன். இது ஸ்லோலி இருக்கட்டும். இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம் அந்த சைடு. இதை அப்பப்போ கிண்டி கொடுங்க. கீழே வந்து சப்போஸ் பிடிச்சாலும் பிடிச்சிரும் அந்த சைனா கிளாஸ். ஓகேயா, அடை ஆக்சுவலி நான் வந்து திக்காக பண்ணிவிட்டு கையால் தண்ணி தொட்டு தட்டுவேன். இன்றைக்கி டயர்டாக இருக்கனால தண்ணியை அரைச்சிட்டு இப்படி ஊற்றிட்டேன் தோசை மாதிரி. இதுக்கு வந்து மெயினாக வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஓகேவா, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா பொங்கிடுச்சு. இது வந்து நான் கீழே வந்து இப்படி சுரண்டி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அது வந்து சைனா கிளாஸ் தானே, அது கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து என்னாச்சு, இப்போ வந்து கொதிச்சு முடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் என்ன சிரப்பு வேணாலும் போட்டுக்கலாம். ரோஸ் மில்க் சிரப்பு போட்டுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ரோஸ் மில்க் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ரூஅப்ஸா இருக்குல்ல, இது வந்து ரோஸ் மில்க் டேஸ்ட்டு தான் வரும். ஸோ இது நான் ஊற்றுறேன். அந்த கலருக்காக தான் மெயினாக. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரும், பன்னீர் ஃப்ளேவர் மாதிரி வரும். ரோஸ் ஃப்ளேவர், சாரி. இது போதும். இப்போ ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சி ரோஸ் மில்க் கலர் இருக்கா, இந்த கலர் போதும். சக்கரை தனியாக போடுவீங்களா? இப்போ சக்கரை போடணும். இல்லை ஒரே ட்ராபேக் வந்து சக்கரை கொஞ்சம் நிறையா போடணும், அதான். ஓகேவா, இது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது சக்கரைக்கு வேறு தேன் யூஸ் பண்ணலாமா? சக்கரை ஸ்வீட்டுன்னா சக்கரை தான் போடணும். அட்லீஸ்ட் ப்ரௌன் சுகர் போடுங்க, ஒயிட் சுகர் போடாதீங்க. நான் இப்போ வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். 1/3 கப்பில் 3 வாட்டி போட்டிருக்கேன். ஸோ 1 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து உங்கள் இஷ்டம்தான். இது சர்க்கரை நல்லா தூக்கலாக வேணும்னா நிறைய போடுங்க, மைல்டாக வேணும்னா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது சரியாக இருக்கும். ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, நான் 100 இந்த பாலுக்கு நான் வந்து 1.25 கப்பு போட்டிருக்கேன் சர்க்கரை. ஓகேயா, ஸோ கரெக்டாக இருக்கும். இது அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து கொதிக்கலாம் வைக்க வேணாம். இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோமா அந்த மில்க்கு. நீங்கள் வந்து எய்தர் இது மாதிரி இப்போ வந்து அது என்னன்னா ஜெல்லோ மாதிரி தான் கணக்கு. அதை ஊற்றி வச்சிங்கன்னா செட் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இருந்ததுன்னா தட்டு வைக்கலாம். நான் இதில் ஊற்றுறேன். அதிகமாக இருக்குமோன்னு தோணுது, பத்தலைன்னா நான் இதில் ஊற்றுறேன். ஓகேயா, ஆற விட்டுறாதீங்க, அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாயிரும். இந்த பாத்திரத்துலேருந்து எந்த பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வெளியில் வச்சு ஆறட்டும். ஓகே, இன்னொரு இதில் ஊற்றிடவா? இன்னொரு இதில் ஊற்றுறேன். நான் வந்து தட்டில் ஊற்றுறேன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னொரு பாத்திரத்தில் இது 2லேயும் ஊற்றிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம துண்டு தான் போட போகிறோம். ஸோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல, அதுக்கேற்றபடி நீங்கள் பண்ணிடுங்க. இதை வந்து ஆறுனதுக்கு வெளியிலே வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சலாம். இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு செட்டு நான் வந்து வீட்டுக்காக கொஞ்சோண்டு பண்ணினேன். அது எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன். நாளைக்கு வந்து டைம் இருக்குதான்னு தெரியல, அதனால் அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை வந்து ஓகே
இது 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 இருக்கு பார்த்தீங்களா, இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு நம்ம அரிசி கஞ்சி தண்ணியெல்லாம் திக்காகும் பாருங்க, அது மாதிரி ஆயிரும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்படி ஆயிரும். ஜெல்லோ பாருங்க, ஜெல்லோ மாதிரி இருக்கும். இதுதான் நான் போன வாட்டி பண்ணினேன், நல்லா இருந்தது எனக்கு. இது வந்து இங்கே பாருங்க, இப்படி கட் பண்ணிவிட்டு வர மாட்டேங்குதுப்பா. அப்படியே ஜெல்லோ மாதிரி மெல்ட் ஆகும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, சம்மர் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. அதனால தான் நான் எதுவும் கேசரி அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி பண்ணியிருக்கேன் நாளைக்கு வர கெஸ்ட்டுக்கு. ஹாய், இது வந்து நெக்ஸ்ட் டே நான் தெரியல, கேமரா வந்து பேக்கில் வச்சுருக்கேன். ஓகே, மீன் குழம்பு வந்து காலையில் எழுந்திரிச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ மீன் போடணும். இது வந்து ரசம் வந்து புளி வந்து லாஸ்ட்டாக ஊற்றணும், கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக ஊற்றணும். அது மாதிரி ரசம் இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் மீன் போட்டுடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுவேன். இது ரெடி. ரசம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் புளி ஊற்றலை, அது தக்காளி எல்லாம் போட்டு கொதிக்க விடுவேன், கடைசியாக தான் புளி ஊற்றுவேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ரசம் பண்ணுறது நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது கொதிக்கட்டும். இது கூட போதும் தான் நினைக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி ஊற்றிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கொதியிலே புளி கரெக்ட் ஆயிரும். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னு காட்டுறேன். நான் எல்லாமே ஆக்சுவலி எழுதி வச்சுக்குவேன். இது வந்து ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம், அது தேவையில்ல. அதை நான் ஹைடு பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் வராங்க, எத்தனை அடல்ட், எத்தனை கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, 65 ஃபிஷ் எல்லாமே எழுதிக்குவேன். என்னென்ன நம்மளுக்கு லிஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்குவேன். எழுதிட்டு முடிச்சது மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணேன். இப்போ கடல் பாசி முடிச்சிட்டேன், ஃபிஷ் கறி முடிச்சிட்டேன், ரசம் முடிச்சிட்டேன். இது மாதிரி முடிச்சது மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே வருவேன். இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நேற்றே பார்த்தீங்க, நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வறுக்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்குவேன். ஸோ முடிச்சுட்டு ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு வேலை முடியும் போது. மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு. மீன் குழம்புக்கு மட்டும் எவ்வளோ உப்பு போட்டாலும் பத்த மாட்டேங்குது, அது என்னன்னே தெரியல. எவ்வளோ போட்டாலும் இழுத்துக்குது மீன். ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்பு வச்சுட்டேன், ஏன்னா வந்து ஈவினிங் சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மணி வந்து 12:30 ஆகுது. நான் இப்போ பிரியாணி பண்ண மாட்டேன். அந்த மட்டன் மட்டும் வேக வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து அரிசியெல்லாம் போட்டு தம் போட்டேன்னா சாப்பிடும்போது சூடாக இருக்கும். அதனால் இப்போ மட்டன் மட்டும் வேக வைக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன். இது மின்ட் வந்து நம்ம வீட்டில் விளைஞ்சது, எப்போதுமே நல்லா இப்போ சம்மரில் சூப்பராக தலைன்னு இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோவில் போட்டிருந்தேன், வந்து மின்ட்டில் வந்து இலையெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த மஞ்சள் உப்பு அந்த தண்ணி வந்து நான் போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முளைக்கிறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது ஏதோ ஒரு பூச்சி தாக்கம் தான் இருந்திருக்குது. ஸோ அது போட்டோன்னா பூச்செல்லாம் போயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போதான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நான் வந்து ஃபோன் ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு போட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன். பிரியாணி ரெசிபி நிறைய இருக்குது, அதனால் அது பார்த்துக்கங்க. நான் வந்து ஃபுல் ரெசிபியெல்லாம் சொல்லலை. என்ன சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு நேரம் நான் பிரியாணி பண்ணும்போது தனியாக வந்து மட்டனை வேக வச்சுட்டு அப்புறம் மசாலாஸ்லாம் பண்ணி அப்புறம் அந்த வேக வச்ச மட்டனை போட்டு அது மாதிரி பிரியாணி பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி மட்டனையும் வதக்கி மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிட்டு ரைஸ் போட்டு அது மாதிரி பண்ணுவேன். அது ஒரு பிரியாணி பண்ணுவேன்.
சர்டன் பீரியட் வந்து அந்த பிரியாணி போகும், அந்த மட்டனை வேக வச்சது. சர்டன் பீரியட் இந்த பிரியாணி போகும். இப்போ என்னன்னா இது போயிட்டு இருக்கு, ஏன்னா அது கொஞ்சம் முடிஞ்சிருக்குது. ஸோ டேஸ்ட் மாத்துறதுக்காக நான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸி. அதனாலதான் சொன்னேன், நான் வந்து இப்ப மசாலாஸ் எல்லாம் போட்டு மட்டனை வேக வச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ரைஸை மட்டும் போட்டு வேக வச்சுக்க வேண்டியது. அது இது ரொம்ப ஈஸி. அதனால இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அகைன் நான் சொல்றதுதான், வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள வீட்டுல உள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம், அவ்வளவு நேரம் ஆகும். ஓகே, அந்த சைடு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து மட்டனை வந்து பெரிய பீஸா இருக்கிறதெல்லாம் வெட்டிடலாம். இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், நான் வந்து மட்டன் கழுவுன தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்போ செடிக்கு ஊற்றுவேன். இது தெரியுதா உங்களுக்கு? காட்டுறேன். இது பார்த்தீங்களா கார்டன், இது ஊற்றுவோம்ல, இதில் ஃபில் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயெல்லாம் ஊற்ற முடியாது, அதனால மட்டன் கழுவுற தண்ணியெலாம் அதில் ஊற்றி வச்சிருவேன். ஊற்றி வச்சுட்டு இப்போ மட்டன் வேக போட்டுட்டு அந்த கேப்பில் போயிட்டு செடிக்கு தண்ணி, அந்த மட்டன் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா சூப்பராக காய்க்கும், பூக்கும், நல்லா செடி தலை தலை தலைன்னு வளரும். நல்லாயிருக்கும். அது சத்தான தண்ணி. நீங்கள் வந்து அந்த ஃபெர்டிலைசர், போன் மேரோ அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் போடுறதுக்கு பதில் இதுதான் அது. ஆக்சுவலி அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக வீட்டில் கழுவுன சிக்கன் தண்ணி, மட்டன் தண்ணி, சுடுதண்ணியில் கழுவாதீங்க, பச்சை தண்ணியில் தான். அந்த கழுவுன தண்ணி, அப்புறம் வேற என்ன, அரிசி கழுவுனது, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட செடிக்கு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். அதுக்கு சத்து, ஆக்சுவலி நேச்சுரல் சத்து, ஆர்கானிக் சத்து. இனிமே தான் நான் எண்ணெய் கடாயே வைக்கணும். ஐயோ, அது ஒரு மாதிரி நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி அப்படியே சுகர் லெவல் டவுன் ஆயிரும். வறுக்கிறது தான் பிடிக்காத வேலை. கெஸ்ட்டுன்னு வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஃப்ரை பண்ணாதான் அவங்களுக்கு பிடிக்குது, இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு. குட்டி குட்டி பீஸ்லாம் அப்படியே போட்டுருவேன், ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் ரெண்டாக வெட்டி போடுவேன். இதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். இவ்வளோ பெருசு இதை ரெண்டாக கட் பண்ணிடுவேன். பிரியாணிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கும் பெருசுலாம் தேவையில்ல. நான் சொன்னேன்ல, சுகர் லெவல் சுத்தமாக கம்மியாகி போயிடுச்சு. என் பையன் இது பண்ணி கொடுத்தான். தேங்க்யூ ஆதி. பரவாயில்ல, அது பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு வேணும் ஒரு ஆள். சுடுது, சீஸ் வேற இருக்கா, நல்லா நல்லா சுடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். மட்டன் வந்து வேக வச்சு முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நான் பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இனிமே வந்து எண்ணெய் கடை கொளுத்திடுவேன் நான். பஜ்ஜிக்கு மாவு பண்ணிட்டு மஷ்ரூம் பஜ்ஜி போடுறேன். அப்புறமேட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில 65 போட்டுருவேன், மீனும் வறுத்துருவேன். ஸோ கரெக்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப மஷ்ரூமியாக இருந்தது. அதனால் வந்து சரி அதை ரெண்டு ரெண்டாக இப்போ கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெயில் போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கு மஷ்ரூம் பஜ்ஜி, செம்ம டேஸ்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாரு ஆதி. இந்த செட்டு வேகும் போது அடுத்த செட்டு அரிஞ்சு வச்சிருவேன். வீடியோக்காக வெயிட் என்ன தெரியுதா பஜ்ஜி? மஷ்ரூமுக்கு பாருங்க கை காலெல்லாம் முளைச்சி ஓடுது. கொஞ்சம் தண்ணியா இருக்குது மாவு. சரி, இதுக்கு மேல நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டா திக்காயிரும், வேண்டாம் ஓவரா இவ்வளவுதான் இருக்குது மஷ்ரூம். ஸோ இது கரெக்டா இருக்கும்ட்டு விட்டேன். பஜ்ஜி முடிச்சிட்டேன், ட்ரெயிலையும் கொட்டி வச்சிட்டேன். பஜ்ஜி போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து 65 வந்து ஒரு 2 செட்டு போட்டு வச்சிருக்கிறேன். அந்த பாருங்க, நான் வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, நேற்று சொன்னேன்ல, மாவு போட மூடு இருந்தா போடுவேன். மாவு போட மூடும் இல்லை, தெம்பும் இல்லை. அதனால அப்படியே தான், அது நல்லா கிறிஸ்பா தான் இருக்கு பாருங்க, நல்லா கிறிஸ்பா தான் இருக்கும். அப்படியே போட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் இருக்கு, அதை ஃப்ரை பண்ணிட்டு பிரியாணி தம் பண்ணணும்.
அதுக்குள்ள ஒரு 4 காஃபி இறங்கிடும் எனக்கு. மெக்சிகோக்கு நல்லா இருக்கா? ஷார்ட்ஸா அது கூடாது அக்கா. மேட்சிங் செட் இல்லடி, தனித்தனியாக தான் எடுத்தோம். இன்னும் முடியலைங்க. ஒரு இதில் வந்து சிக்கன் போட்டிருக்கேன், ஃபிஷ்ஷு பேரலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிரியாணி தம் போட்டுட்டேன், முடிஞ்சிச்சு, ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டும் முடிச்சுட்டா ஆல் செட் அப்பாடான்னு சொல்லிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா மினி எதாவது வேலு மெஸ் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, அனல் எனக்கு தாங்க முடியல. ரெண்டுமே ஃப்ரைட் ஐட்டமா, ரெண்டுமே அனல் இப்படி வருது. வெளியில பாருங்க 80 90 அப்படியே ஊத்துது எனக்கு. இங்க பாருங்க, சால்மன் வந்து நான் இதுதான் லாஸ்ட் சிக்கன் 65. இதோட நான் நிறுத்திட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது, எனக்கு அதனால போட முடியல, அவ்வளவுதான். இதோட நிறுத்திடுவேன். இது வந்து சால்மன் ஃபிஷ் 2வது செட்டு போட்டிருக்கேன். இன்னும் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பொரிச்சு எடுக்கணும். ஆஹா, ஃபிஷ் பொரியுதோ இல்லையோ, நம்ம பொரியிறோம். சரியான வெயில். இது வந்து நான் வீட்டுக்குள்ள வச்சு செய்ய முடியாது. வீட்டுல ஏசி போட்டுட்டு பண்ணலாம். பட் என்ன ஆச்சுன்னா, கெஸ்ட் எல்லாம் வராங்களா, பயங்கர மீன் ஸ்மெல் அடிக்கும். மீன் ஸ்மெல்லு, சிக்கன் ஸ்மெல்லு, எண்ணெய் ஸ்மெல் பயங்கரமா அடிக்கும். அதனால நான் முறுக்கு போடுறது இல்ல ஃப்ரை ஐட்டம் பண்றது எல்லாம் அப்படி கராஜ்ல வந்து பண்ணிடுவேன். ஸோ வீட்டுக்குள்ள அந்த ஸ்மெல்லு வராது. பிரியாணி இப்பதான் தம் போட்டு ஆஃப் பண்ணேன், அது ரெடியா இருக்குது. இதுல என்னன்னா, நடுவுல ஒரு சின்ன இது ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஒரு ஒரு டான்ஸுக்கு கூப்பிடுறாங்க. நடுவுல 6 to 6:30 போய் ஆடிட்டு வரலாமான்னு பாக்குறேன். இதுல முடியாதுலயும் டான்ஸ்னா பாருங்க, ஓடிடுவேன் நான். பாக்கலாம், டான்ஸ் போனேன்னா அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிக்கன் பாருங்க, அப்பா அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால பொரிக்க முடியாது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு, எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா ஃபிஷ்ஷை மட்டும் பொரிச்சுட்டு ஏற கட்டிடலாம், அவ்வளவுதான். எங்க வச்சிருக்கேன் பாருங்க, இடம் இல்லாம எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, எதுக்கு பெண் வச்சிருக்கேன்? பெண்ணா? இந்த பெண்ணு வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, நானும் ஒரு கார்டு கொடுத்தேன் அவருக்கு. அவரும் அப்பா மாதிரி தானே, இது பண்ணாத அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா, அதனால ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்தது என் பையன் இதுக்கு முன்னாடி இது ஷாட் எடுத்துட்டு போனானா, நான் வேர்த்து வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபேன் செட் பண்ணிட்டு போறான் பாருங்க. இல்ல சூப்பர்ல. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, எனக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட தெரியாது. 2வது எனக்கு வாய்ஸும் வந்து அந்த சுருதி எல்லாம் பிடிக்க தெரியாது. அதனால பாட்டு கேவலமா தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நான் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஆனா எனக்கு வந்து இந்த ஃபேன் வச்சுட்டு போனேன், எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அது எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. அவன் ஃபேன் வச்சு போன எனக்கு அவ்வளவு ஹாப்பியா ஆயிடுச்சு. பரவாயில்ல, எவ்வளவு நோட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது எனக்கு அப்பல இருந்து தோணிட்டு இருக்கு. அந்த சரி ஓகே பாடிடலாம், சொல்லிடலாம், உங்ககிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்தேன். இது நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ டான்ஸ் கிளாஸ் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, டான்ஸுக்கு வந்துருக்கோம். நான் வந்து பெருசாலாம் ஆட மாட்டேன், அதனால தான் சாரி கட்டிட்டு வந்தேன். இப்படியே நம்ம போகிற வேலைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதனால் வந்து நான் சாரி கட்டிகிட்டே வந்துட்டேன். ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. மைக்கேல் ஜாக்சன் சாங் சாரியில் ஆடி இருக்கேன். சும்மா கூப்பிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கும் சரியாக இருந்தது. நல்லா ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன் அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு. அப்புறம் அவங்களாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமேட்டு படுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.